ஒரு மதுரமுள்ள பெண்குட்டி விஜய் சார் பற்றி எவ்வளோ எக்ஸைட்டடாக பேசுகிறா பால. ஒரு மதுரமுள்ள கேரளம் பெண்குட்டி. அதுக்கு ரீசன் விஜய் மட்டும்தான். விஜய் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்னையும் ஹீஸ் மை க்ளோஸ் மை ஹார்ட் அப்படிதே சொல்லலாம். எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 200 crores ஐ திங்க் ஸோ. அந்த 200 செய்யாத அந்த அளவுக்கு ஒரு சினிமைக்காக காசு வாங்குறவங்க தான் விஜய். அப்போது அவ்வளோ கேஷு கிடைக்கிற ஒரு வேலை இருக்கும்போது அவன் அரசியலுக்கு வரணும்னா அவனுக்கு எதுவோ ஒரு யோசனை இருக்கும். காசுக்காக ஆசைப்பட்டு அரசியலுக்கு வரல, கண்டிப்பாக இல்லை. மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யறதுக்காக மட்டும்தான் அவ அரசியலுக்கு வந்திருக்காங்க. சின்ன வயசு தொட்டு அவனும் பார்த்துட்டு இருக்காங்க. அரசியல்ல நிறைய பேர் வந்து போயிட்டே இருக்காங்க. அவங்க யாரும் எதிர்பார்க்குற ஒரு அளவுக்கு இது வரைக்கும் அரசியல் வளரல. அதனால அது அந்த அளவுக்கு கொண்டு வரதுக்காக தான் விஜய் கண்டிப்பா அரசியலுக்கு வந்திருக்காங்க. அது எல்லாரும் முழுசா நம்புங்க. காசுப்பட்டு வரல. அதிகாரம் இருந்தா மட்டும்தான் ஏதாவது செய்ய முடியும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அப்படி வந்திருக்காங்க. இப்போ தமிழ்நாடு நீங்க வந்து ரொம்ப லக்கியா இருக்காங்க. இங்க பாருங்க, உங்களை மாதிரி தான் இங்கே பொலிட்டிக்ஸ், யூடிஎஃப், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபி அப்படி இருந்த கேரளாவிலும் இருக்கு. நிறைய பேர் வந்துட்டே போயிருக்கு. எல்டிஎஃப் 10 வருஷமா இங்க பறிச்சுட்டு இருந்தது. ஆனா மக்கள் வந்து அவ்வளோ கஷ்டமானதுக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு மோசமான ஒரு தோல்வி ஃபேஸ் பண்ண அளவுக்கு எல்டிஎஃப் வந்திருக்காங்க. நானும் ஆசைப்படுறேன் விஜய் மாதிரி ஒருத்தங்க இங்கே இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு. நீங்க ரொம்ப லக்கியா இருக்காங்க தமிழ்நாடு. ஸோ விஜய், நீங்க இனிமே விஜய்னு கூப்பிட முடியாது. பிகாஸ் நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஷுட் பி. நீங்க ஃபிலிம் ஸ்டாரா இருக்கும்போது நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், இப்போ ரெஸ்பெக்ட் பண்றேன். ஃபிலிம் ஸ்டாரா இருக்கும்போது நீங்க வந்து எனக்கு என் வீட்டில் இருக்கிற யாரோ மாதிரி இருந்தது. அவ்வளோ க்ளோஸாக இருந்தது. இப்போ நீங்கள் வந்து வேற ஒரு லெவலுக்கு போயிருக்காங்க. எனிவே உங்கள் கையில் தமிழ்நாடு பத்ரம்னு நினைக்கிறேன். நல்லா உதவி செஞ்சு கொடுக்கும் தமிழ் மக்களுக்காக. அவங்களுக்காக நீங்கள் உங்கள் அளவுக்கு எந்தெல்லாம் செய்யாமோ அதெல்லாம் செஞ்சுடுங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் கொண்டு வந்துடுங்க. சின்ன பிள்ளைங்க யாருமே தொடக்கூடாது. அந்த தொட்டா இந்த அளவுக்கு தண்டனை கிடைக்குமென்னா ஒரு பயம் எல்லாம் உள்ளுக்குள்ளே வரணும். அந்த அளவுக்கு கொண்டு வாங்க. தமிழ்நாடு கண்டிப்பா சேஞ்ச் ஆயிடும்.